அது ஒரு அழகான கிராமம். அங்க மருதன், சுஜாதா அப்படிங்கிற ஒரு விவசாய குடும்பம் வாழ்ந்து வந்தாங்க. மருதன் கிட்ட சொந்தமா நிலம் இல்லைனாலும் மத்தவங்க நிலத்தை குத்தகைக்கு எடுத்து ரொம்ப நேர்மையா உழைச்சுக்கிட்டு இருந்தான். என்னதான் விவசாயம் பண்ணி சம்பாரிச்சாலும் அவங்க குடும்பம் ஏழையாவே தான் இருந்துச்சு. சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே ஊர்ல தான் அந்த ஊர் தலைவர் தர்மலிங்கம் இருந்தாரு. பேருதான் தர்மலிங்கம், ஆனா பேராசையில அவருக்கு நிகர் அவரே தான். ஊர்ல யாரு கஷ்டப்பட்டாலும் அவங்க கிட்ட இருந்து அதிக வட்டிக்கு பணத்தை கொடுத்து எப்படி விவசாயிங்க நிலங்களை எல்லாம் வாங்கலான்னு தான் யோசிப்பாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சாயங்காலம் சுஜாதா மருதன் கிட்ட, என்னங்க வந்துட்டீங்களா? வீட்ல அரிசி தீந்து போச்சுங்க, நீங்க கடைக்கு போய் அரிசி வாங்கிட்டு வந்துருங்க. இருந்த எல்லா பணமும் நிலத்துல ஏரோட்டுறது வாடகைன்னு போயிடுச்சு சுஜாதா. நீங்களும் பணம் இல்லைன்னு சொன்னா நாளைக்கு என்னங்க பண்றது சாப்பாட்டுக்கு? ஒரு வழிதான் இருக்கு. நம்ம ஊர் தலைவர்கிட்ட குத்தகைக்கு நிலம் சேர்க்கலாம்னு இருக்கேன். ஏங்க, அவரை பத்தி தெரிஞ்சும் அவர்கிட்ட நிலம் கேட்க போறேன்னு சொல்றீங்களே, அவர் அதிக பணம் கேட்பாரே, என்ன பண்ண போறீங்க? தெரியும் சுஜாதா, ஆனா வேற வழி எனக்கும் தெரியல. எதுக்கும் கேட்டு பார்க்கலாமே. இப்படி சொல்லிட்டு மருதன் அங்கிருந்து போயிட்டான். அடுத்த நாள் காலையில மருதன் ஊர் தலைவர் வீட்டுக்கு போனான். ஐயா, வணக்கங்கய்யா. அடடே, வா மருதா, என்ன இந்த பக்கம்? ஐயா, அந்த ஏரிக்கரை ஓரமா இருக்கிற உங்களோட தரிசு நிலத்தை எனக்கு குத்தகைக்கு கொடுத்தீங்கன்னா நான் உழுது பயிர் செய்வேங்கய்யா. என்னது, அந்த பாறை நிலத்தைய கேக்குற? அதுல புல்லு கூட முளைக்காத மருதா? பரவாயில்லைங்கய்யா. சரி, நீ கேக்குறதுனால தர்றேன். ஆனா ஒரு நிபந்தனை. சொல்லுங்கய்யா, என்ன நிபந்தனை? பயிர் விளைஞ்சதுக்கு அப்புறம் நிலத்துக்கு மேல விளையிறது எனக்கு, நிலத்துக்கு அடியில விளையிறது உனக்கு. சம்மதமா? மருதன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரிங்கய்யா, உங்க இஷ்டப்படியே ஆகட்டும். இப்படி சொல்லிட்டு மருதன் அங்கிருந்து போயிட்டான். அடுத்த நாள் காலையில அவன் அந்த ஏரிக்கரை ஓரமா இருக்கிற பாறை நிலத்துக்கு போனான். அவனுடைய வறண்ட பூமிய சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா மண்ணு கல்லு மாதிரி இருந்துச்சு. மருதன் அந்த பாறை நிலத்தை உழுது பண்படுத்தினான். தலைவர் சொன்ன நிபந்தனைய மனசுல வச்சுக்கிட்டு அவன் ஒரு யோசனை பண்ணினான். அந்த நிலத்துல நிலக்கடலை பயிரிட்டான். ஏங்க, காலையிலேயே அந்த பூமியோட ஏங்க இப்படி போராடிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க வந்து முதல்ல சாப்பிடுங்க. உங்க சக்தி எல்லாமே அந்த மண்ணிலேயே வீணா போகுது. வரேன் சுஜாதா, இந்த பூமியை நம்பி பிரயோஜனமும் இல்ல. இந்த பூமியை விட்டா நமக்கு வேற வழியும் இல்ல. என்னடா மருதா, இந்த வறண்ட பூமியில தங்கத்தை விளைய வைக்க போறியா? கடப்பார சத்தம் அங்க வரைக்கும் கேக்குது. ஐயா, வணக்கங்கய்யா. என்ன மருதா, செடி நல்லா வளர்ந்திருக்கு போல. ஒப்பந்தப்படி செடிக்கு மேல இருக்கிறதெல்லாம் எனக்கு தான், ஞாபகம் இருக்குல்ல? நல்ல ஞாபகம் இருக்குங்கய்யா. இதோ பாருங்க, மேல இருக்கிற செடியெல்லாம் நீங்க எடுத்துக்கங்க. என்னது இது? வெறும் தழையா இருக்கு. கடலை எல்லாம் மண்ணுக்கடியில இருக்கு. ஆமாங்கய்யா, நீங்க தானே நிலத்துக்கு மேல இருக்கிறது வேணும்னு கேட்டீங்க, அதான் எடுத்துக்கங்க. இத கேட்ட தர்மலிங்கம் அவ ஏமாந்தது தெரிஞ்சு கோபமா அங்க இருந்து போனாரு. அடுத்த முறை மருதனை எப்படியாவது ஏமாத்தி எல்லாத்தையும் பறிக்கணும்னு நினைச்சாரு. மறுநாள் தர்மலிங்கம் ராம்பாபுவை வீட்டுக்கு கூப்பிட்டு அனுப்பினாரு. ராம்பாபுவும் அவரோட வீட்டுக்கு வந்தான். ஐயா, என்ன விஷயம்? கூப்பிட்டு அனுப்பியிருக்கீங்க? மருதா, இந்த தடவை பழைய ஒப்பந்தம் கிடையாது. இந்த வாட்டி நிலத்துக்கு அடியில விளையிறது எனக்கு, நிலத்துக்கு மேல விளையிறது உனக்கு. சரியா? சரிங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். இப்படியே 3 மாசம் போச்சு. ஒரு நாள் அறுவடை நாள் வந்தது. தலைவர் இந்த முறை மண்ணுக்கடியில நிறைய கிடைக்கும்னு பெரிய வண்டியை எடுத்துட்டு வந்தாரு. மருதா, அறுவடைய ஆரம்பி. மண்ணுக்கடியில இருக்கிற வேரெல்லாம் எனக்கு தான். கண்டிப்பாங்க ஐயா. இது பாருங்க, மேல இருக்கிற நெல்கதிர் எனக்கு, அடியில இருக்கிற வேர் உங்களுக்கு. என்ன ஏமாத்திரியா மருதா? அடுத்த தடவை மேலையும் எனக்கு தான் வேணும், அடியிலையும் எனக்கு தான் வேணும். நடுவுல இருக்கிறத மட்டும் நீ எடுத்துக்கோ. ஐயா, இது ரொம்ப அதிகங்க ஐயா. ஒன்னும் பேசக்கூடாது. சம்மதம்னா நிலத்துல இறங்கு, இல்லனா கிளம்பு. சரிங்க ஐயா, உங்க இஷ்டம். அன்னிக்கு சாயங்காலம் மருதன் சோகமாக திண்ணையில உட்கார்ந்திருந்தா. சுஜாதா சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா. என்னங்க, என்னாச்சு? நிலத்திலிருந்து வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாவே இருக்கீங்க. தலைவர் மறுபடியும் ஏதாவது வம்பு பண்ணாரா? ஆமா சுஜாதா, அவரோட பேராசைக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. முதல் தடவை கடலை போட்டோம், அவருக்கு வெறும் இலை தான் கிடைச்சதுன்னு கோபம். 2வது தடவை நெல்லு போட்டோம், வெறும் வேறு தான் கிடைச்சதுன்னு ஆத்திரம். இப்ப என்ன சொல்றாரு? இல்ல, இந்த தடவை நிலத்துக்கு மேல இருக்கிறதும் அவருக்கு வேணுமா, மண்ணுக்கு அடியில இருக்கிறதும் அவருக்கு வேணுமா, நடுவுல இருக்கிறத மட்டும்தான் நமக்காம். என்னங்க சொல்றீங்க? மேலையும் கீழையும் அவரே எடுத்துக்கிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்?
இது என்ன அநியாயம்? நம்ம உழைப்பெல்லாம் வீணா போயிடாதா? இந்த தடவை நாம ஒன்னும் இல்லாம தெருவுல தான் நிக்கணுமா? பயப்படாத சுஜாதா, ஊர் தலைவர் பேராசையில கண்ணு மண்ணு தெரியாம இருக்காரு. ஆனா அவர் ஒன்னும் மறந்துட்டாரு. என்னங்க சொல்றீங்க? இந்த மண்ணு யாருக்கு என்ன கொடுக்கணும்னு முடிவு பண்றது அந்த இயற்கை தான். தலைவர் மேலையும் அடியிலையும் கேக்குறாரா, அப்படியே கொடுத்துருவோம். இந்த தடவை நான் நிலத்துல சோளம் பயிரிட போறேன். சோளமா? அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? சோளச் செடியில மேல இருக்கிறது வெறும் தோகை, அடியில இருக்கிறது வெறும் வேறு. ஆனா நாம சாப்பிடக்கூடிய சோளக்கதிர் தண்டுக்கு நடுவுல தான் விளையும். அவர் கேட்டபடி மேலையும் அடியிலையும் அவருக்கு கொடுத்துட்டு நடுவுல இருக்கிற விளைச்சலை நாம எடுத்துக்கலாம். அடேங்கப்பா, உங்க புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி அந்த ஊர் தலைவர் எல்லாம் எம்மாத்திரம். நிம்மதியா இருங்கங்க. நாட்கள் நகர்ந்தன. மருதன் ஆசை ஆசையாய் வளர்த்த சோளப் பயிர்கள் அறுவடைக்கு தயாராகி நின்றன. ஊர்த்தலைவர் தர்மலிங்கம் இந்த முறை எப்படியும் மருதனை நடுத்தெருவுக்கு கொண்டு வரணும்னு ரொம்ப உறுதியாயிருந்தாரு. அதனாலேயே ஊர் ஜனங்களையெல்லாம் கூட்டிக்கிட்டு நிலத்துக்கு வந்தாரு. என்ன மருதா, அறுவடைக்கு தயாரா? இந்த தடவை ஒப்பந்தம் ஞாபகம் இருக்குல்ல? செடியோட உச்சாணி கிளையும் எனக்குத்தான், மண்ணுக்கு அடியில் இருக்கிற வேரும் எனக்குத்தான், நடுவுல இருக்கிற சக்கையை மட்டும் நீ எடுத்துக்கலாம். என்ன, சம்மதம் தானே? சம்மதங்கய்யா. ஊர் ஜனங்க முன்னாடி சொன்ன வார்த்தைய நான் என்னைக்குமே மீற மாட்டேன். நீங்க கேட்டபடியே மேலையும் கீழையும் நீங்களே எடுத்துக்கங்க. டேய், முதல்ல மேல இருக்கிற எல்லாத்தையும் வெட்டி வண்டியில ஏத்துங்கடா. அப்புறம் கடப்பாறைய வச்சு வேர் எல்லாத்தையும் தோண்டி எடுங்க. ஒரு துரும்பு கூட இவனுக்கு கிடைக்கக்கூடாது. ஏய், என்னடா இது? மேல வெறும் இலையா இருக்கு, அடியில வெறும் வேரா இருக்கு. அந்த சோளக்கதிரெல்லாம் எங்கடா? ஐயா, நீங்க தான் மேலையும் கீழையும் வேணும்னு கேட்டுட்டீங்களே. சோளக்கதிரெல்லாம் தண்டோட நடுப்பகுதியில விளையுதுங்கய்யா. ஒப்பந்தப்படி நடுவுல இருக்கிறது எனக்கு சேரணும். அதனால கதிரெல்லாம் எனக்குத்தான். இத கேட்டதும் ஊர் மக்கள் அனைவரும் கைகொட்டிச் சிரிச்சாங்க. தலைவர் அவமானத்துல முகம் சிவந்து அப்படியே சிலையாக நின்னாரு. ஐயா, கோவிச்சுக்காதீங்க. நீங்க கேட்ட எதையும் நான் தரமாட்டேன்னு சொல்லல. ஆனா உழைக்கிறவனுக்கு ஒரு நியாயம் இருக்குல்ல. என்னோட உழைப்ப நீங்க மதிக்கணும்னு தான் நான் இப்படி செஞ்சேன். என்ன மன்னிச்சிடு மருதா. காசு மேல இருந்த ஆசையில என் ஊர்ல இருக்கிற ஒரு நேர்மையான மனுஷனை நான் ஏமாத்த பார்த்தேன். ஆனா உன்னோட புத்திசாலித்தனம் என் கண்ணை திறந்துடுச்சு. இந்தா மருதா, இந்த நிலம் இனிமே உனக்கே சொந்தம். இதுக்கு நீ குத்தகை எதுவும் தர வேண்டா. உன்னோட உழைப்புக்கும் புத்திக்கும் நான் தர்ற பரிசு இது. ரொம்ப நன்றிங்க ஐயா. பேராசை கொண்டவன் தன் வசமிருப்பதையும் இழப்பான். ஆனால் நேர்மையுடன் உழைப்பவன் தன் புத்திசாலித்தனத்தால் வெற்றியையும் கௌரவத்தையும் பெறுவான். அறிவாளிகளும் நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. ஜனங்களுக்காக நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. நம்ம மருதன் மாதிரி சில பேர் மட்டும்தான் யோசிப்பாங்க. அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில பட்ட அனுபவத்தை நமக்கு பாடமா கத்துக் கொடுப்பாங்க. அந்த பாடத்தை கத்துக்கிட்ட நாம நம்ம வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் கூட அந்த பாடத்தின் மூலமா அதிலிருந்து தப்பிச்சு வந்துடலாம்.